கோவன் பாடும்போது வந்திருக்க ஒருத்தர் தான் வந்து அவரை பத்தி பாடுங்க அவரை பத்தி பாடுங்க குரல் எழுப்புறாங்க. ஏதோ 2 வரி பேசினா உங்களுக்கு பதட்டமாகுது. நான் சொல்றேன், விஜய் மட்டுமல்ல, இன்னும் நிறைய கட்சிக்காரர்கள் வர வேண்டும், நிறைய புதிய கட்சி வர வேண்டும், நம்ம வரவேற்கணும். அவர்கள் யாருக்கும் ஒன்றும் தெரியல. இன்னைக்கு நான் சொன்னதுக்கு பார்த்தீங்களா, ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்குள்ள சட்டத்திட்ட குழு போட்டு 2 ஆண்டு காலம் உழைத்த சட்டத்திட்டத்தை ஒழுங்குபடுத்தலாம் சொன்னாங்கல்ல, அது கூட நம்ம சொல்லித்தான் அவங்களுக்கு தெரியும். ஓ, கட்சி இதெல்லாம் செய்யணுமா? நம்ம இட்டுன்னு வர்றது இட்டுன்னு போறதுதான் கட்சி நடந்துகிட்டு இருந்தோம். இட்டுன்னு வர்றது இட்டுன்னு போறது இல்லை போல இருக்கு கட்சி எப்படின்னு. நீங்க ஒரு கட்சி என்பது ஒரு பரவசமா இருக்கும் ஆரம்பிக்கும் போது, அப்புறம் காலம் கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கும். எப்படி வந்து நாளது ஒன்று போல் உயிர் ஈர்க்கும் சொன்னார்ல வாழ்னு வள்ளுவர், அந்த மாதிரி காலம் செதுக்கிறது எய்தாப்புல இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், சம்பந்தப்பட்டவனுக்கு கூட தெரியாது. காலம் டங்குன்னு ஒளி வச்சு அடிச்சு கொண்டு வரும் கொஞ்சம் கொஞ்சமா ஒழுங்குபடுத்தி. அப்புறம் தான் அவனுக்கு தெரியும், ஓ காலம் நம்மளை தாண்டா அடிச்சிருக்கு அப்படின்னு. அது எல்லாருக்கும் நிகழும் கண் எதிர்க்க நீங்க இதை பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா விஜயவருடைய கட்சியுடைய முதல் மாநாட்டுல அவர் தனியா நிப்பாரு, 8 அடி தள்ளி நிப்பான் எல்லாரும். இவர் உள்ள வந்தா அவன் எல்லாம் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு நிப்பானா, இவர் 15 நிமிஷம் பேசுவாரா, 15 நிமிஷம் நிற்பான். 15 நிமிஷம் நின்னதுக்கப்புறம் இவர் போயிடுவாரு, அவனும் போயிடுவான், வந்தவனும் போயிடுவான், மாநாடு முடிஞ்சிடும். இவருக்கு மனுஷவாடையே ஆகாது. எந்த இடத்துலையும் பக்கத்துல மனுஷங்க இருக்க மாட்டாங்களா? அப்படிதான் இருந்துச்சு 2 வருஷமா. 2 மாநாடு நடத்திருக்கோம், விக்கிரவாண்டி, மதுரை, அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சா பக்கத்துல இருக்க மாட்டாங்களா? கரூருடைய துர்சம்பவம் நடந்துச்சா? 40 நாள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்களா? திருப்பி ஒரு செயற்குழு கூட்டம் நடந்துச்சா? பனையூர்ல கூட்டம் நடந்தப்ப உட்கார்ந்தப்ப விஜய் பக்கத்துல வலது பக்கம் தோல் உரசி புசியானது, இடது பக்கம் தோல் உரசி ஆதரவு உட்காந்துருக்காரு. ஏய், மொத்த மனுஷவாடி ஆகாது. இப்ப திடீர்னு பக்கத்துல தோல் உரசி எல்லாம் உட்காந்து டாய்லெட் அப்படின்னா காலம் இப்பதான் உளி கொண்டு அடி அடிச்சிருக்கு டங்குன்னு. அப்படி ஒன்னொன்னா சரி பண்ணி கூட்டு வாங்க எல்லாரும். நீங்க எல்லோரும் வரத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு உழைக்கின்ற ஒரு கட்சி என்பதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். நீங்க எஸ்ஐஆர் கூட்டம் போட்டு என்ன பத்தி தான் பேசுறீங்க, அறிவு திருவிழா கூட்டம் போட்டு என்ன பத்தி தான் பேசுறீங்க, எல்லா இடத்துல என்ன பத்தி தான் பேசுறீங்க அப்படின்னா, ஆமா, யாரு வரமாட்டேங்கிறானோ, யாருக்கு புரிய மாட்டேங்குதோ அவனை பத்தி தானே பேச முடியும். ஏன் தெரியுமா? வள்ளுவர் சொல்றாரு, இன்மையில் இன்மை விருந்தோர் ஆள்கிறார். இன்மையுள் இன்மை, வறுமையிலேயும் வறுமை இருக்குல்ல. அது என்ன தெரியுமா? வீட்டுக்கு வந்து ஒருத்தனை சாப்பிடுன்னு கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லாம போச்சுன்னா அதுதான் பெரிய வறுமையா. இன்மையுள் இன்மை விருந்துறாள், வன்மையுள் வன்மை, கஷ்டத்துலையும் கஷ்டம். என்னன்னா மடவார் பய மக்கு பயில பொறுத்துக்கிறது இருக்குல்ல, அதுதான் கஷ்டத்துலையும் கஷ்டங்கிறது வள்ளுவர். ஏன்னா அவனுக்கு சேர்த்து நம்ம வேலை செய்யணும், அவனுக்கு சேர்த்து நம்ம சிந்திக்கணும், அவனுக்கு சேர்த்து நம்ம உழைக்கணும்.